திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை ஜூலை 7, 2025 நடைபெறவுள்ள குடமுழக்கு விழாவை முன்னிட்டு கோவில் முன்புள்ள கடலில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த குடமுழக்கு விழாவிற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. குடமுழக்கு நாளில் கோபுரத்தில் நடைபெறும் நிகழ்வை நேரடியாக காண திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் 50,000 பக்தர்கள் வரை நிறுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் காவல்துறையினர் மேற்கொண்டு உள்ளனர். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடற்கரை பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலில் பக்தர்கள் யாரேனும் சிக்கிக் கொண்டால் அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த ஒத்திகை இன்று ஜூலை 6, 2025 கோவில் முன்புள்ள கடலில் நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட படகுகள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்தன. தமிழகம் முழுவதும் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு படை குழுவினர்களும் ஆழ்கடலில் பயிற்சி பெற்ற 20க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்களும் லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அதிநவீன கருவிகளுடன் படகுகளில் தயார் நிலையில் இருந்தனர். இவர்கள் கடலில் குறிப்பிட்ட எல்லை வரை செல்லக்கூடிய இடங்களிலும் அதற்கு மேலான இடங்களிலும் சென்று பக்தர்கள் யாரும் கடலில் சிக்கினால் அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பயிற்சி செய்தனர். திருச்செந்தூர் சுவாமி கோவிலில் நாளை ஜூலை 7 காலை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதையொட்டி குடமுழுக்கை காண்பதற்காக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் உள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சனிக்கிழமை காலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகளும் மாலையில் 9ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இதையொட்டி திருக்கோயில் சண்முக விலாச மண்டபத்தில் இருந்து ஆச்சாரிய விசேஷ சந்தி பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் மேளதாளங்கள் முழங்க யாகசாலைக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து யாகசாலையில் பூஜைகள் தொடங்கியது. அங்கு திரவியாகுதி, பூர்ணாகுதி மற்றும் தீபார்த்தனையாகி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. யாகசாலை வழிபாட்டில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாகசுர இன்னிசையும் பெண் ஓதுவார்கள் உள்பட 108 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெற்றது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவில் நேற்று காலை நடைபெற்ற 8ஆம் கால யாகசாலை பூஜைகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவில் நேற்று காலை நடைபெற்ற 8ஆம் கால யாகசாலை பூஜைகள். யாகசாலை பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். மாலையில் நடைபெற்ற 9ஆம் கால யாகசாலை பூஜைகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பே. கீதா ஜீவன் பங்கேற்றார். சிகர நிகழ்ச்சியான குடமுழுக்கு திங்கட்கிழமை ஜூலை 7 காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் நடைபெற உள்ளது. ஏற்பாடுகளை திருக்கோவில் தக்கார் ரா. அருள்முருகன், இணை ஆணையர் சு. ஞானசேகரன் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை.